நம்ம காவேரி நம்ம விஜய் கூட ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம காவேரி உயிரோட இருக்காளா இல்லை அவள் இல்லையா அப்படின்றதே பெரிய சந்தேகத்தோடு தான் நம்ம விஜய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் எப்போ தான் நம்ம விஜயும் நம்ம காவேரியும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி பல நாள் பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த டைமில் நம்ம காவேரி நம்ம விஜயை இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்தாலையும் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அங்கே அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியவும் கிடையாது. அதனால் அவங்க நம்ம விஜயை பார்த்துட்டு கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம விஜய் என்ன பண்ணார், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ தான் காவேரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்றதையும் இப்போ எப்படி நம்ம இவளை மீட் பண்ணுறது, எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு இப்போ அம்முக்குட்டியுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தாங்க, அந்த இடத்துலையும் வருவாங்கன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா அவங்க வர கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் தான் பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிட்டு பார்த்துடலாமே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம காவேரியும் அவங்களுடைய அம்மாவும் அப்போ அந்த யமுனா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பார்த்த இந்த விஜய்க்கு அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிய வருது. அங்கே ஒரு அக்கா கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, அக்கா இந்த வீட்டில் இருந்தவங்க எங்கே போயிட்டாங்க, வீடு மொத்தமாக பூட்டிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது தான் அந்த இடத்துலையும் சொல்லிட்டாங்க, ஏப்பா அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அவங்க நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டதும் நம்ம விஜய்க்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. சரி, இதை நம்ம முழுசாக கன்ஃபார்ம் பண்ணிடணும் இல்லையா, இந்த வீட்டில் இருந்த பொண்ணு இவங்களா, இதை பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா இந்த பொண்ணு தான் இந்த வீட்டில் இருந்தது, அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன்னா நம்ம காவேரி இப்போ பார்க்க முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் காவேரி உயிரோட தான் இருக்கா அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல நம்ம வீட்டில் நம்ம தாத்தா கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம விஜய் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, ஏது பதில் சொல்கிறது தெரியாமல் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜய் என்ன பண்ணாருனாக்கா, சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, இந்த மாதிரி என் பொண்டாட்டி என் கிழந்து பிரித்து வச்சுருக்கீங்க, அவள் இறந்துட்டான்னு வேறு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னும் அந்த இடத்துல இதுன்னும் போது, இல்லை அவன் உயிரோடு தான் இருக்கா, இது எல்லாமும் பாட்டி பண்ண வேலை தான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணமாக தான், அது மட்டும் இல்லாமல் அதனால தான் எனக்கு என்னமோ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக போயிட்டாலோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் இந்த விஷயத்தை உங்கள் கையில் பல முறை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் காவேரி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு எனக்கு தெரியலை, அதனால தான் நான் உங்கள் கையில் எதுவுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய தாத்தா இதுன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கும் அவங்களுடைய ஃபோனில் என்ன இருக்குனாக்கா, விஜய் கூட நின்று கல்யாணத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம காவேரிக்கும் உண்மை தெரிய வருது. இப்போ அந்த இடத்துல காவேரியோட அம்மா எல்லாம் உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.